நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். 1 லேக்குக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தளபதி உயிர்களே. மாஸ்டர் மகேந்திரன் உங்களுக்கு தெரியும், தளபதி கூட வந்து மாஸ்டர் படத்தில் நடிச்சிருந்தாரு, மின்சார கண்ணா, நிறைய சின்ன வயசு கதாபாத்திரம் நடிச்சிருந்தார் இல்லைங்களா. ஸோ அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காரு. அங்கே இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. எப்பயுமே வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து தளபதி விஜய்க்கு ஆதரவாகவும், லோகேஷ் கனகராஜ் இன்னும் சொல்லப்போனால் தாவேக ஆதரவான நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்களும் வந்து சென்னையில் தானே இருந்துட்டு இருக்கீங்க, அங்கே வந்து பவர் கட் ஏற்படுது, நைட்டு முழுக்க வந்து பவர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன அந்த ஒரு பதில்கள் அப்படின்றது கான்ட்ரவர்சி ஆகி பல குத்தடிமைகள் வந்து அவரை ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்ன கருத்து என்னன்றது சொல்கிறேன். மாஸ்டர் மகேந்திரன் வந்து ஒரு பதிலடியும் வந்து கொடுத்துருக்காரு. அது என்னன்றது வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் இப்போதாங்க ஆட்சிக்கு வந்தார், ஆட்சிக்கு வந்து 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயே வந்து இவ்வளவு ஏன் கேள்வி கேட்குறீங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டானுங்க. என்ன சொன்னா, சோலார் சிஸ்டம் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ சோலார் சிஸ்டம் கிடையாது, சோலார் பேனல் யூஸ் பண்றேன்னு பதிலாக சோலார் சிஸ்டம் யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. உடனே பாரு, இவருக்கு அறிவே கிடையாது, சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரியாது, சோலார் பேனல்னா என்னன்னு தெரியாதுன்னு வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அவருக்கு அறிவில்லை, அவரை தற்கூரின்னு சொல்ற நீங்க தாண்டா தற்கூரி. ஏன்னா சோலார் பேனல் பத்தி தெரியாம இருந்தா சோலார் பேனல் வச்சிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, என் வீட்டுல இருந்து கூட நான் கரண்ட் கூட தரேன். ஆனா வந்து விஜய் அண்ணன் வந்து ஏன் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, போன ஆட்சியில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்டீங்களா, 1 மாசம் ஆகல, அதுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டே வந்து முழுசாக மாற்றினுன்ற அளவுக்கு எதிர்பார்க்கறது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி வந்து மாஸ்டர் மகேந்திரன் அதில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, எதுக்கெடுத்தாலும் வந்து கேள்வி கேட்கறது இந்த கலாச்சாரத்தையே ஒழிக்கணும். அதாவது இவர் பேசுறதுல வந்து ஒரு சில விஷயங்கள் சரியா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்லாம தான் இருந்துச்சு. ஆனா இன்னும் சொல்ல போனா வந்து அவதூறு பரப்புறதும், பொய் செய்தி பரப்புறதும், வதந்திய பரப்புறதையும் வந்து 24 மணி நேரம் வேலையை வச்சுட்டு இருக்குது யாருன்னா இந்த கொத்தடிமைகள் தான். சீக்கிரமாவே அவர்கிட்ட இருந்து ஒரு தரமான செருப்படி வீடியோன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் கொடுத்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்களா, அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.